بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيا عباد الله، إني أوصيكم ونفسي أولا بتقوى الله. فقد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. وقال الله تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من يرد الله به خيرا يفقهه في الدين، أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த வல்ல ரஹ்மானுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் என் பெருமானார் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் பின்பற்றினார்களோ இனிமேல் பின்பற்ற போகிறார்களோ அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகிறார். புனித ஜும்மாவுக்கு வந்திருக்கக்கூடிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹ் ஒருவரை பயந்து கொள்ளும்படி ஆரம்பமாக பலகீனமான அடியானாக எனக்கும் ஒவ்வொரு உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியா செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல வாசிகள். கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நேர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தையும் படைத்து இந்த உலகத்துல ஒரு சிறந்த படைப்பாக, கண்ணியமான படைப்பாக அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா படைக்கிறான். இந்த மனிதன் எப்படி கண்ணியமானவனோ, இந்த மனிதன் எப்படி சிறப்பானவனோ, அதே போன்று இந்த பூமிக்கு மேலால இந்த மனிதன் கண்ணியமான முறையில உலகத்துல வாழணும், சிறப்பான முறையில உலகத்துல வாழணும் என்றத படைச்சவன் எங்கள்கிட்ட இருந்து அல்லாஹ் தஆலா விரும்புவான். எப்போ ஒரு மனிதன் இந்த பூமிக்கு மேலால வாழக்கூடிய கட்டத்துல கண்ணியமாக சிறப்பாக அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில இந்த பூமியில வாழ்க்கையை கழிப்பானோ, நாங்க எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான கண்ணியமான மௌத்தங்களுக்கு கிடைக்கும். எப்போது இந்த கண்ணியமான படைப்பு அல்லாஹ்க்கு மாற்றம் செய்ய ஆரம்பிப்பானோ, அல்லாஹ்ட கட்டளையை வீணாக்குவானோ, அவனுடைய மௌத்தும் கேவலமான முறையில தான் வரும் என்றதுதான் ஹதீஸுடைய கருத்து. ஒரு மனிதன் உலகத்தில் எப்படி வாழ்கிறானோ அப்படித்தான் மௌத்து வரும். ஒரு மனிதன் நல்லவனாக வாழ்றான், பள்ளியோட, கொள்கையோட, இபாதத்தோட, குர்ஆனோட, ஹலாலான சம்பாத்தியத்தோட, அல்லாஹ் இதெல்லாம் விரும்புகிறானோ இவைகளோடே வாழ்ந்தால் இவன் கடைசி முடிவும் இதே நிலைமையில தான் பிரியும். எப்போ ஒரு மனிதன் கொள்கையை வீணாக்குவானோ, ஹராமால பேண மாட்டானோ, குடும்ப வாழ்க்கையில சரியான முறையில கொடுக்க வேண்டிய ஹக்குகளை சரியான முறையில் கொடுக்க மாட்டானோ, இவன் அடைய வேண்டிய மௌத்தையும் கேவலமான முறையில தான் அடைவான் என்றதுதான் ஹதீஸுடைய கருத்து. இந்த வாழ்க்கையினுடைய சுருக்கமும் அதுதான். எனவே கண்ணியமானவர்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களோட உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பார்ப்போம். நாங்க வாழ்ந்த வாழ்க்கையினுடைய எல்லைகளுக்கு தெரியும், எவ்வளவு காலத்துக்கு நான் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எங்களோட வயசு எங்களுக்கு தெரியும். 60 வயசு, 50 வயசு, 30 வயசு. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனுஷன் பிறக்கிறதுக்கு அல்லாஹ்வுத்தால ஒரு தர்தீப், ஒரு ஆர்டர் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஆனா மௌத்தா போறதுக்கு அல்லாஹ் ஆர்டர் அல்லாஹ் வச்சிருந்த. நினைச்ச நேரத்துல அல்லாஹ் எப்ப கூப்பிடுறானோ அப்போது இந்த உலகத்துக்கு சலாத்தை சொல்லிட்டு போவோம். நாங்க நினைச்சு பிறக்கவும் இல்லை, நினைச்ச மாதிரி எங்களுக்கு மௌத்து வராது. மௌத்து எந்த கையிலே வரும். மரணம் என்பது அது 50,000 வருஷத்துக்கு முன்னால அல்லாஹ் ஒரு மனிதனை படைக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னால முடிவு செய்யப்பட்டது.
சில பிள்ளைகளை பார்க்கிறோம், தாயிட வயிற்றுல இருக்க போக்கல, பிரசவத்துடைய நேரத்தில் இந்த தாயிட வயிற்றுல இருந்து புள்ள வரப்போகல மௌத்தாய் கொண்டு வருது. இது யாருடைய குறைபாடு இல்ல, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. சில பிள்ளைகள் பார்த்தா தாயிட வயிற்றுல 4 மாசம் தான் இருந்துச்சு, 4 மாசத்துக்கு பின்னால விழுக்கட்டியா வந்து விடுவது. அந்த பிள்ளையுடைய தோற்றம் இல்லாம ரூ கொடுக்கப்படாத நிலைமையில வந்து விடுவது. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. சிலர்கள் 10 வருஷம் திருமணம் முடிச்சிருப்பாங்க, 10 வருஷமும் இவருக்கு குழந்தை பாக்கியம் இல்ல. 10 வருஷத்துக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அந்த பிள்ளையும் பிறந்து வரக்கிட்ட மௌத்தாய் கொண்டு வருது. இது நாங்க நினைச்சோமா? யாருடைய குற்றமும் இல்ல, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. எனவே அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டால ஹயாத்து மௌத்து நாங்க உலகத்துல வாழ்றதுல இதெல்லாம் நடக்குதோ இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கு படைச்சோன்ற ஏற்பாட்டால. எனவே கண்ணியமான சோதரர்களை வாழ்ந்துட்டோம் நிறைய காலம், வாழ போறது ஒரு நாளா ஒரு செகண்ட் சொல்லி எங்களுக்கு தெரியாது. சிலர்கள் பேச்சு போல சொல்லுவாங்க, எங்களுக்கு பின்னால எங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலமும் இருக்குன்னு சொல்லி. அது பேச்சு வழக்கில சொன்னாலும் ஈமானுடைய பாடங்களுக்கு படித்து தர ஒரு நாள் அந்த வார்த்தை பாதிக்குவான். பிள்ளைகளுக்கு எதிர்காலம் ஒன்று இருக்கு, யாரு கண்டா உறுதியா சொல்றோம். சில வீடுகள்ல பார்த்தால் அப்பட வயசு 80, பெட்ல வருஷ கணக்குல பெட்டோடே தான், நோயில மலமெல்லாம் அதிலே கழிக்கிறாரு, கடினமான முறையில மூச்சை இழுத்தில் செய்கிறாரு, பல தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு, ஐசில வைக்கப்பட்டிருக்கு, பல தடவை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஆனா குடும்பத்தார்கள் எதிர்பார்ப்பு இன்றைக்கோ நாளைக்கோ தெரியாது, வாப்பாமே சேர்ந்துருவாரோ. சில குடும்பத்தார்கள் கப்பல் கூடவே வாங்கி வச்சாச்சு, உலகத்துடைய நடைமுறையை சொல்ற. ஆனா அவர் 10 வருஷம், அதாவது மூச்சை இழுத்து 90, அதாவது இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 10 வருஷம் வாழ்வாரு. ஆனா அதுக்கு முன்னால் அவருடைய கண்ணாலே அவருடைய எத்தனையோ பேர பிள்ளைகள் மௌத்தா பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். இவர் எதிர்பார்த்தால் எனக்கு மௌத்து வந்துடும், ஆனா இவருக்கு முன்னால சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் மௌத்தா போகக்கூடிய ஒரு இது யாரு ஏற்பாடு? படைச்சவன் ஏற்பாடு. கூப்பிடுற நேரம் பேசுறோம். அதனால கண்ணியமான சோதனைகளை பெரியார்களே, வாழ போறது கொஞ்ச காலம் தான், அது ஒரு நாள் ஒரு செகண்ட் சொல்லி தெரியாது. கண்ணியமான சோதர்களே, அல்லாஹ் எனக்கிட்டே மொழிக்கிட்டே இருந்து அல்லாஹ் சில நல்ல விடயங்கள் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். மழை போல அமல் செய்யணும் என்றது அல்லாஹ் தால எதிர்பார்ப்பு இல்லை. அல்லாஹ் எதிர்பார்க்கிறது என்னன்னு சொன்னால், மனிதன் கொஞ்சமா உலகத்தில் அமல் செஞ்சாலும், ஒரு செகண்ட் அமல் செஞ்சாலும், ஒரு நாள் அமல் செஞ்சாலும் அத குவாலிட்டியா செஞ்சுட்டு வரும். அல்லாஹ் தஆலா பெஸ்டான அமலை எதிர்பார்க்கல, பெட்டரான அமல் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறார். குர்ஆனுடைய ஆயத்தும் அதுதான், ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் சொல்றான் உங்களில் யாரு அழகான அமல்களை செய்து வருகிறார் என்பதை பார்ப்பதற்காக வேண்டிதான் உலகத்துக்கு நான் அனுப்பியிருக்கிறேன் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன்னா என்னோட ஆயுள் காலம் கொஞ்சம், நான் அமல் செய்யறது மிச்சமே கொஞ்சம். 5 நேர வக்து தான், பெருசா இல்ல. ஒரு நேர வக்துக்கு கூடினா 10 நிமிஷம் தான் போகும். இதற்கு முன்னால வந்த சமுதாயத்துக்கு தொழுகை கடமையாகப்பட்டு 50 வக்து, 100க்கு 25% ஜகாத் கொடுத்தாங்க. ஆனா அந்த அவள் அல்லாஹ் தஆலா தலையில் அடிக்கிற அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், நீ கொஞ்சம் அமல் செஞ்சாலும் அழகான அமல்கள் அல்லாஹ் தஆலா எனக்கிட்டே உங்கள்கிட்ட அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, எனவே நாம ஒவ்வொருத்தரும் எங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். இந்த செயல்பாடுகள் அல்லாஹ் எந்த செயலை பார்த்து அஹ்ஸன் அமலான்னு சொன்னானோ, அழகான அமல் சொன்னானோ, அந்த அழகான அமல் மாதிரி எந்த அமல் இருக்குதா, இதை நாங்க ஒருத்தர் செக் பண்ணிக்கொள்ளணும். சிலர்கள் மலை போல அமல் செய்வாங்க, ஆனா கியாமத்துடைய நாளையில அவர்கள் தான் ஆகப்பெரிய நஷ்டவாதிகள் சொல்லி ஹதீஸ்ல வந்திருக்கு. மலை போல அமல் செஞ்சிருப்பாங்க, ஜக்காத்தை கொடுத்திருப்பாரு, சதகா கொடுத்திருப்பாரு, நிறைய அமலோட வருவாரு, சொர்க்கத்தை ஆதரவு வைத்தவராக கியாமத்துடைய நாளில் வருவார். ஆனால் அவர் நரகத்துக்கு போவார். நபியாவும் சொன்னாங்க, வேற ஒன்றும் இல்ல, இவர் மலை போல் அமல் செஞ்சிருந்தாலும் உலகத்துல வாழ்ற நேரத்துல ஒரு மனுஷன் உள்ளத்தோட சிரிக்கிறார், ஒரு மனுஷன் மானத்தோட விளையாடி இருக்கிறார். அல்லாவோட சம்பந்தப்பட்ட விடயம் என்று சொன்ன அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் நீதமானவன். அடியார்கள் விஷயத்துல ஒரு அநூட பிரமாணம் சரி குறைபாடுகள் நடந்தால் வருஷ கணக்கில் நெற்றி கருக்க அமல் செஞ்சாலும் இவர் நரகவாதின்னு சொல்லி
ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்கு. ஒரு மனிதன் மலை போல அமல் செய்யல, அவர் வெறுமனே தொழுவார் 5 நேர வக்தான். அவர் தஹஜ்ஜும் தொழுவல்ல, சுன்னத்தும் தொழுவல்ல, குர்ஆனும் ஓத தெரியாது. ஆனா அடியார்கள் விஷயத்துல மாஷாஅல்லாஹ் மனசு உடையாம நல்ல குணத்தோட நல்ல அக்லாக்கோட பண்பாடோட நடக்கிறான்னு சொன்ன இந்த ஒரு அமல் போதும் அல்லாஹ் அந்த அடியாரை பொருந்திக் கொள்றது. புகாரியுடைய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு விபச்சாரம் செஞ்ச பெண்மணி வாழ்நாளே அவட வாழ்க்கை அசுத்தத்துல போயிட்டு, ஆனால் அவட பாவத்தை அல்லாஹ் மன்னித்தான், சுவர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்பினான். காரணம் என்ன? அவர் செஞ்ச அமல் என்ன தெரியுமா? அவ பாதையில போகக்கூடிய நேரத்துல நாங்க நஜீஸ்னு சொல்லக்கூடிய ஒதுக்கக்கூடிய ஒரு அசுத்தமான பொருள் தான் நாய். அந்த நாய் தண்ணி தாத்தால நாக்க வெளியே போட்டு கொண்டிருந்துச்சு. இவட உள்ளத்துல அந்த நாயை பத்தி ஒரு இறக்கம் வந்துச்சு, தண்ணிய கொடுத்தா நபி அவங்க சொன்னாங்க, அந்த பரக்கத்தால விபச்சாரிய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்பினான். எவ்வளவு நிமிஷம் போயிட்டு நாய்க்கு தண்ணி கொடுக்க அல்லாஹ் அதை பொருந்தி கொண்டா. நீ ஜினால கழிச்சு வாழ்க்கை உன்னோட வாழ்க்கை அசுத்தம் தான். ஆனா அசுத்தம் சொல்லக்கூடிய ஒதுக்கக்கூடிய ஒன்றுக்கு நீ தண்ணியை கொடுத்தே அதொன்று போதும், அல்லாஹ் அந்த பெண்ணை எல்லாம் பொருந்தி கொண்டுட்டான். அதே சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத்துல வந்திருக்கு, இபாதத் செய்யக்கூடிய பெண்மணி வாழ்நாளே இபாதத்திலே கழித்தாள், ஆனால் அவள் நரகத்துக்கு போனால் காரணம் என்ன தெரியுமா? அவளை வீட்டுல வளர்க்கக்கூடிய ஒரு பூனைக்கு சாப்பாடு கொடுக்காம வீட்டுல பூனையை கட்டி வச்சாள். இது அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. நீ அமல் செஞ்சாய், இபாதத் செஞ்சாய், ஆனால் ஏதோ ஒரு படைப்பு அதுக்கு சாப்பாடு கொடுக்காம நீ ஒதுக்கி வச்சியே, அதுக்காக அந்த செயல் அல்லாஹ்வுக்கு பிடிக்கல, நரகத்துக்கு அல்லாஹ்வுக்கு அடிக்கல. இதுதான் அஹ்சன் அமலா. அமல் ஒரு செகண்ட் செஞ்சாலும் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால எங்கட வாழ்க்கையில நாங்க ஏராளமான அமல்களை செஞ்சு கொண்டிருக்கிறோம், ஏராளமான அமல்களை. ஆனா நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும், நான் செய்யக்கூடிய அமல் அது இந்த உலகத்திலே அல்லாஹ் கூடிய தரணும், மறுமையிலே அந்த அமலிலே சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதா இருக்கும். இதுதான் அமல் செய்யக்கூடிய நோக்கம். சிலர்கள் சொல்லுவாங்க, நம்ம எவ்வளவோ அமல் செய்யறோம், வருஷ கணக்கில் சொல்லுகிறோம், தாஜியா சொல்லுகிறோம், ஆனா நாங்க தான் எல்லா கட்டத்திலும் சோதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். சில அல்லாஹ் பாதுகாப்பு ஒரு வார்த்தையை பாய்க்கும், அந்த வார்த்தை பாதிக்கப்படாது, அல்லாஹ் கண்ணிலேயோ தெரியாது, நவுதுபில்லாஹ் அந்த வார்த்தையை கூட சிலர்கள் பாவிக்கிறாங்க. பாரு, காபீர்களை அந்நியர்களை சிலையை வச்சு வணங்குறவனுக்கு அல்லாஹ் உலகத்துடைய வஸ்துக்களை தொடர்ந்து கொடுக்கிறான். நாங்க எவ்வளோ இபாதத் செய்யறோம், அல்லாஹ் எனக்கு தாரான் இல்லன்னு சொன்னால் அந்த வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது? நீ செஞ்சாமல் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில செய்யலன்றத எடுத்துக்காட்டு. ஒரு மனிதன் அமல் அல்லாஹ் பொருந்தி கொண்டுட்டான், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் கூடிய அடையாளம் என்ன தெரியுமா? நல்ல மக்கள் அல்லாஹ் சோதிப்பான், கைவிட மாட்டான். நல்ல மக்கள் அல்லாஹ் சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்ட மக்கள் இருக்கிறாங்களே, அல்லாஹ் தொடர்ந்து கொடுப்பான், மௌத்துடைய கைய விடுவான். இது ரெண்டுல வெகு பொலிட்டி. உலகத்துடைய வாழ்க்கை எப்பயோ முடிஞ்சு போறேன், ஆனா மௌத்துடைய கையில் அல்லாஹ் எனக்கு கை கொடுக்கிறான், நான் கனிமாவோட போறேன், அல்லாஹ் என்னைய பொருந்தி கொண்டுள்ளான்னு சொன்னா இதுதான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு பாக்கியம். உலகத்துடைய வஸ்துக்கள் அல்ல. அல்லாஹ் துனியாவை கொடுப்பான், கொடுக்காம இருப்பான், அது வேற விஷயம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால செய்யக்கூடிய அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். எல்லாத்திலும் ஆசை ஏண்டே மாசம் அதுதான், எல்லாருமே மாசம் வருஷ கணக்கில் ஹஜ்ஜ சொல்லுடன் உங்கா செய்யறேன், ஹஜ்ஜி செய்யறேன், இதால பிரயோஜனம் காணணும். கண்ணியமான சகோதரர்களுக்கு நான் நேரடியாக விஷயத்துக்கு வர என்னன்னு சொன்னால், ஒரு அமல் அல்லாஹ் தஆலா பொருந்தி கொள்ளணும்னு சொன்னால், ஒரு அமல் அல்லாஹ் கிட்ட அஃதலு அமலா அழகான அமலாக மாறணும்னு சொன்னால், நான் எப்ப துவா கேட்டாலும் அந்த துவா பொருந்தி கொள்ளக்கூடியதா இருக்கணும். மக்கள் எல்லாத்தையும் உள்ளத்துல ஒரு நம்பிக்கை வரணும். மாஷா அல்லாஹ், இந்த ஊர்ல ஒரு சாலியான மனிதர் இருக்கிறாரு, இவருக்கிட்ட போயிட்டு துவா செய்ய சொல்ல நிச்சயமாக அல்லாஹ் இவருடைய துவாவை ஏற்றுக்கொள்வான் என்று மக்களோட உள்ளத்துல ஒரு நம்பிக்கை வந்து வரும். அப்படியாப்பட்ட மனுஷனாக மாறுறதுக்கு எல்லாருக்கும் ஆசை, யாருக்கும் ஆசை இல்லைன்னு தெரியலாது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த ஆசைகளுக்கு மட்டும் இல்ல, சஹாபாக்களுடைய காலத்துல சாத் ரலியல்லாஹு தஆலா அனுபவம். சாத் ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு உலகத்துல ஒன்றுமே தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை, ஒன்றே ஒன்று கிடைச்சா போதும், அது கிடைச்சா உலகத்துல எல்லாமே கிடைச்ச மாதிரி. அது என்ன?
யார சொல்லல முஸ்தஜாபு தாவா, நான் துவா கேட்ட உடனே அல்லாஹ் கபூல் செய்யும். அப்படியாப்பட்ட ஒரு சிறந்த மனிதனாக மாறோடு இதுக்கு என்ன செய்ய? இப்ப என்னோட உள்ளத்துல வரக்கூடிய எண்ணத்தை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி மீது அப்படி கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிருப்பாங்க? கண்ணியமானவர்களே, நபியோ சாத் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்து சொல்லல, சாதே நீ இரவு முழுக்க நின்று வணங்குங்க, பால் முழுக்க நோன்பு குடிங்க, வருஷம் வருஷம் உம்ரா செய்ய, இந்த அமலை சொல்லி கொடுக்கல. அதாவது நீங்க நினைக்க கூடாது இவர் என்ன அமலை தாக்கிக் கொண்டே போறாரு, நாங்க அமல் செஞ்சு கொண்டிருக்கிறோம் அப்படின்ற இல்ல. இந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படணுமா, அதுக்கு பவுண்டேஷன் என்ன, அதைத்தான் இங்க விளங்கப்படுத்துறது. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தது ஊட கட்டுறதுக்கு இல்ல, ஊட கட்டுறதுக்கு முன்னால பவுண்டேஷன் சரியாயிருக்கும். பவுண்டேஷன் இருந்தா தான் கட்டிடம் உறுதியா இருக்கும். பவுண்டேஷன் ஒழுங்கா இல்லாட்டி எவ்வளவு பெரிய கட்டிடம் அந்த இடிஞ்சு விழுந்துரும். அதைத்தான் நபி படிச்சாங்க. நபி அவங்க சொன்னாங்க, நீ பெருசு அமலோடு செய்யல, ஹராம் ஹலால பேசு. சொல்லிக் கொடுத்த அமல் என்ன தெரியுமா? நீ ஒரு அமலும் செய்ய தேவையில்ல, ஹராம் ஹலால பேசு. நீ ஹராம் ஹலாலை பேணக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தால் உலகத்துல நீ எதை கேட்டாலும் அல்லாஹ் அவனுக்கு தருவான். நீ சின்ன அமல் செஞ்சாலும் அல்லாஹ் கிட்ட அது பெருசாக கருதப்படும் என்றதை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாத் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு படித்து கொடுக்குறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அவங்களோட வாழ்க்கை எப்படி மாற்றி கொண்டாங்கன்னு சொன்னால், நபி அவங்கள்ட்ட எப்ப அந்த தர்பியத்தை எடுத்தாங்களோ அதுல இருந்து சாத் ரலியல்லாஹு தஆலா அவங்க தன்னுடைய வீட்டுல வளர்க்கக்கூடிய ஆடு இருக்கு, ஆட்டுல மவுத்து வரைக்கும் பால் குடிக்கல. அது வீட்டுல வளர்க்கக்கூடிய ஆட்டுல பாலை கலந்து குடிக்கிறது ஆறாமா, ஆனா குடிக்கல. ஏன் குடிக்கலண்டா சரித்திரத்தை எழுதுறாங்க. அவர் மேய்க்கக்கூடிய ஒரு ஆடு என்ன செஞ்சிட்டான், அடுத்த வீட்டு காணில போயிட்டு மேய்ஞ்சிட்டு வந்துச்சு. இவர் இதை கண்ணால பாத்துட்டாரு. சொன்னாரு, இன்னொருத்த காணில மேய்ஞ்சி அதுல இருக்கக்கூடிய புட்களை இதுவரை தின்று அதுல வரக்கூடிய பாலை நான் குடிக்கன்னு சொன்னால் எங்க ரத்தத்துல போயிட்டு ஹராம் கலப்படும். அப்படி ரத்தத்துல போயிட்டு ஹராம் கலப்பட்டால் நாங்க கேட்கக்கூடிய துவாக்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு சொல்லி தக்குவாவுடைய சிந்தனை எடுக்கிறாங்க. அதுல இருந்து சாதுபடி எல்லாத்தாலும் என்ன செய்யறதோ வீட்டுல வளர்க்கக்கூடிய பால், அது ஆட்டுல சரி பால் எடுக்கிறது எப்படி எப்படியாப்பட்ட பேருதல் ஆயிடுச்சு. இதுதான் அசனுவாமலா, அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய அமல்கள் தான் முஸ்தஜாபு தாவா. ஒரு மனுஷனை கிடையாது யாருடைய ஒரு பாக்கியம், எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். அவுலியாக்கள் இளைஞர்கள் தெரிவிக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு பண்பாடு தான் இது. கேட்டா துவா கபூல். ஏன் அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள கனெக்ஷன் இருக்குதானே, மாஷா அல்லாஹ் 100க்கு 100 சரியாக இருந்துச்சு. மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹ் சின்ன காலம், ஒரு 6 வயசு 5 வயசு, அவங்க பக்தாத் நாட்டுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் இந்த இல்ம படிக்கிறதுக்காண்டி போறாங்க. தன்னுடைய தாய் கொடுத்த முதலாவது தரபியத்தை என்ன தெரியுமா, மகனே எந்த கட்டத்துல பொய் பேசாதே. மாஷா அல்லாஹ் போறாங்க. போகக்கூடிய நேரத்துல கள்ள கொஸ்டி ஒன்று ரவுண்ட் அப் பண்றாங்க. பையில எவ்வளவு இருக்குன்னு கேட்கிறாங்க. பைய தூக்கி அப்படி கையில கொடுக்குறாங்க. இந்த இவ்வளவு தான் இருக்குன்னு சொல்லி அந்த கள்ள கோஸ்டில் கூடிய தலைவன் யோசிக்கிறாரே, இந்த சின்ன புள்ள ஒரு 6 வயசா இருந்தாலும் தான் உயிருக்கு கூட பயப்படாம உண்மை பேசக்கூடியதா இருக்கேன்னு சொல்லி அதனுடைய செயலை பார்த்து அந்த கள்ள கோஸ்டில் அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறு கிதாப்ல இன்று வரைக்கும் கிதாப்ல எழுதுறாங்க. மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி வாழ்நாள் ஒரு பொய் பேசி பொருந்தி கொண்ட அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் ஆசை அவரை போல வரணும் இவரை போல வரணும்னு சொல்லி. ஆனா எத்தனை பேருக்கு அந்த பேருதல் இருக்கு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால ஹராம் ஹலால பேணக்கூடிய விஷயத்துல மிச்சம் பக்குவமாக பேணுதலா இருக்கும். சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எப்படியாப்பட்ட பேணுதல் உள்ள சஹாபாக்கள் உருவாக்கினாங்கன்னு சொன்னால், கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, கிதாபோட எழுதுறாங்க, சஹாபாக்கள் தாண்ட வாழ்நாள்ல சாப்பிட்ட காலம் கொஞ்சம், சாப்பிட்ட காலம் கொஞ்சம், அந்த அளவுக்கு பேணுதல். பசியோடு இருந்தாலும் ஒரு சாப்பாடு வரக்கூடிய நேரத்துல சஹாபாக்கள் யோசிப்பாங்க, இந்த சாப்பாடு ஹலாலா ஹராமா, இதை சாப்பிட்டு அல்லாஹ்வே பொருந்திக் கொள்வானே, இந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படுமா? இதுதான் சஹாபாக்கள் அல்லாஹ் பொருந்திக் கொள்றதுக்கு ஒரு காரணம். இந்த பேருதல் வரணுங்கிற வாழ்க்கையில யாட சொத்தும் எங்களுக்கு தேவையில்ல, அல்லாஹ் அளந்ததிலே கிடைக்கும். அல்லாஹ் ஒரு மனுஷனை பணக்காரனாக்கு அல்ஹம்துலில்லாஹ் அவனுக்கு துஆ செய்யும். அல்லாஹ் என்ன ஏழையா தான் வைக்கிறதுல ஒரு கைரிக்குன்னு சொன்னார், நான் கடைசியா ஏழையா வாழ்ந்துட்டு போறேன். பொறாமப்பட்டு சூன்யம் பண்ணி போட்டீங்க செய்யறாங்களா இல்லையா? அவனோட சொத்து அழிக்கிறது, அவனோட காணிய பிடிக்கிறது, எவ்வளோ விஷயங்களை சமுதாயம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க.
அடுத்தவனுக்கு கொள்ளைய போடுறது, வருஷத்துல அஜயம் செஞ்சு கொள்றது. அடுத்தவனுக்கு கொள்ளைய போடுறது, வருஷம் ரமலான் வந்தா சதக்காவையும் கொடுக்கிறது. இந்த அமல்ல என்ன பிரயோஜனம்? ஒரு மனுஷன் உள்ள தொடக்கிறது, பொய்ய பேசுறது, பொய்ய சொல்லி வியாபாரத்தை பண்றது, அதே சொல்லி அஜயம் செஞ்சு கொள்றது. இதுல என்ன பிரயோஜனம்? கண்ணியமானவர்களே, பிரதானமான அமல், எல்லா அமலும் பொருந்திக் கொள்வதற்கு பிரதானமான அமல் தான் வாழ்க்கையில பேணுதல் வரணும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதுல ஹராம் ஹலால பேணக்கூடிய விஷயத்துல நான் ஒரு 3 சப்ஜெக்ட செல்ற. கண்ணியமானவர்களே, இந்த 3 விஷயத்துல நாங்க இந்த கொத்துபா பிரசங்கத்தோட நாங்க தௌபா செஞ்சிட்டோம்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நாங்க எழுதி போடக்கூடிய நேரத்துல முஸ்தஜாபு தாவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாஹபி அல்லாஹ் தஆலா சொன்னாலே, நீங்க ஹராம் ஹலால பேணுங்க, அல்லாஹ் உங்களுக்கு கேட்டத தருவான்னு சொன்னாங்களே, அப்படியாப்பட்ட ஒரு அந்தஸ்தை இன்ஷா அல்லாஹ் ஒரு அளவு சரி அடையலாம். அதனால கண்ணியமானவர்களே, தூங்காம கொஞ்சம் பேணுதலா பக்குவமா இந்த விஷயத்தை நாங்க தலையில போட்டுக் கொள்வோம். முதலாவது விஷயம் கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஹதீஸ்ல வந்திருக்கு ஒரு மனிதன் விபச்சாரம் செய்யற தவிர, அதே போல மதுபானம் குடிக்கிற தவிர, இன்னும் சில நிறைய பாவங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. எல்லா பாவத்தையும் சொல்லி காட்டிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவைகள் அனைத்தை விட ஒரு பெரும் பாவம், அல்லாஹ் மன்னிக்காத ஒரு பாவம் ஒன்று. அது என்ன தெரியுமா? நபி அவங்க சொன்னாங்க, ஒரு மனுஷன் எதிர்த்த கடனை வேணுமென்றே கொடுக்காம இழுத்து அடிக்கிறாரே, அதை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். இதுதான் பெரும் பாவம் தான். சுபஹானல்லாஹ். இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில, நடைமுறை வாழ்க்கையில நடக்குதா இல்லையா? கடன் எடுக்க போக்கல என்னோட சமுதாயம் பூர மாதிரி எடுப்பாங்க. ஆனா கடன் எடுத்ததன் பின்னால அவர் புளிய மாதிரி மாறிடுவார். இன்னைக்கு கடன் எடுத்தவன் என்ன செய்ய, கடனை பாவம் பார்த்து கொடுத்தா வீட்டு வாசல்ல போயிட்டு கையை கட்டி நிற்க வேண்டிய நிலைமை. கடனத்தா கடனத்தா சுபான எவ்வளவு பெரிய அநியாயம் மேலானவர்களே, எவ்வளவு பெரிய ஒரு பதுவாயினே. உண்மையான ஒரு ஈமான்தாரி தக்குவாதாரிக்கு அடையாளம் என்ன தெரியுமா? நான் ஒரு மனுஷன் கடன் எடுத்தா அந்த கடனை கொடுக்கும் வரையில என் மனைவி மக்களோட நான் இறச்சி சாப்பிடப்படாது. இதுதான் பேணுதல். என் உள்ளத்தை ஊட்டிக்கொண்டே இருக்கணும். அதே உட்கருக்கு நான் கடனை கொடுக்க இருக்கேன், அந்த கடனை கொடுக்கும் வரையில என் மனைவி மக்களோட நான் எங்க ட்ரிப்பும் போக மாட்டேன், சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு உறுத்திக்கொண்டே இருக்கணும். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நபியவங்க சொன்னாங்க, ஒரு மனுஷன் கடன் எடுக்கக்கூடிய நேரத்துல அதை கொடுப்பேன்ற நீயத்தோடு எடுத்தா அல்லாஹ் அந்த கடனை அடைப்பான். சுப்ஹானல்லாஹ். எப்படியோ ஒரு முறையில கடன் அடைக்கப்படும். அப்படி இல்லையா, கடனை கொடுக்கிற நீயத்தோடு எடுக்கிறவருக்கு அல்ல. 2வது விஷயம் என்ன தெரியுமா? இவருக்கு உண்மையிலே கடனை கொடுக்கணும்ன்ற நீயத்து இருக்கி, ஆனால் கஷ்டம் அல்லாஹ் கடன்காரன் உள்ளத்துல போடுவான். இப்படித்தான் அவனுக்கு கடனை இவனுக்கு காலத்துல நீயத்து இருக்கி, ஆனா கொஞ்சம் கஷ்டம் இவனுக்கு கொஞ்சம் ஒரு சான்ஸ் சொல்லக்கூடிய, அப்படிலாம் நீங்க எடுத்த கடன் ஒரு சதக்கா செய்து சொல்லி அல்லாஹ் அவன் உள்ளத்தை மாற்றுவான். மாற்றால நிறைய பேர் அந்த உதவிகளை கண்டிருக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். சுப்ஹானல்லாஹ். அவர் சொல்லுவாரு, இப்படித்தான் உங்களுக்கு கடனை தரையலா தானே, கஷ்டம் தானே, பிரச்சனை ஒன்று இல்ல, அதை ஹலால் சொல்லிக்கோங்க, துஆ செய்யுங்க. இப்படி ஒரு வார்த்தையை கேட்கிறது சுப்ஹானல்லாஹ். இதுக்கு மாற்றமான முறையில் நடந்தா என்ன நடக்கும்? வேணுமென்றே இழுத்து அடிக்கிறாரு. மேலாண் சோதரர் வாயால பதுவா செய்யாது, உள்ளத்தால வெறுப்பான். உள்ளத்தால வெறுக்கக்கூடிய நேரத்துல நான் ஒரு மனுஷனை கொடுக்க வேண்டிய கடனை வெற்றி போட்டுட்டு ஏதோ மனைவி மக்களோட நான் முறையா ட்ரிப் போறேன். அங்க ட்ரிப் போகக்கூடிய நேரத்துல நாங்க என்னத்துக்கு போகணும்? குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறதுக்கு போகணும். அவன் வயிறு பத்தி எரியுது, ஒத்தண்ட பௌத்த, அதாவது நெருப்ப போட்டுட்டு அவனை நெருப்புல வச்சுட்டு ஏத குடும்பத்தோட நான் ஏசி ரூம்ல எங்க மனைவியோட இருந்தேன்னு சொன்ன கண்ணியமானவர்களே, ஒரு நாளும் கண்ணியமானவர்கள் அதெல்லாம் மன்னிக்க மாட்டான். இதுதான் ஹதீஸுடைய கருத்து. சும்மா நபியவங்க சொல்லல, அவ்வளவு ஒரு பயங்கரமான பாவம் தான் எடுத்த கடனை கொடுக்காம இருக்கிறது. கடன் எடுத்து போட்டு போனை ஆஃப் பண்ணி வைக்கிறதும், கடனை எடுத்து போட்டுட்டு போனை இந்த நம்பர் பிட்டின்னு போடுறதும், சிம்மோட ஈசுறதும், இங்க எடுத்து ஆட்சி கடன் எஸ்கேப் ஆகுது துபாய். அவர் நினைக்கிறாரு ஸ்ரீலங்கால மட்டும் அல்லா இருக்கிறான், துபாய்க்கு போன அல்லாவும் இல்ல மவுத்தும் இல்ல நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனா இந்த மூல முடுப்புக்கு போனாலும் மவுத்துன்னு சொல்லி கொண்டிருக்கி, மவுத்து வந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும், பயங்கரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு பாவிகளோட ஜனாஸா தொழுவிக்கிறதுக்கு முன் வந்திருக்கிறாங்க. ஆனால் கடன்காரங்க ஜனாஸா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுவிக்கிறதுக்கு முன் வரல. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நபி அவங்களோட காலத்துல
ஒரு மனிதன் ஜனாதா கொண்டு வந்து வைக்கப்படுது. நபியோட வளமை ஒன்றுதான் இந்த ஜனாதாக்கு கடன் இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. அந்த நேரத்துல ஒரு சாதி சொல்ற யார சொல்லலாம், இவருக்கு இவ்வளோ கடன் இருக்கு, பெரிய கணக்கோடு சொல்லி இன்னொரு கணக்கோடு சொன்னார். நபி அவங்க சொன்னாங்க கல்லுவலாசாக இருக்கும், உங்களோட தோழருக்கு நீங்களே சொல்லிச்சுக்கோ. நபியும் ஒதுங்கி கொண்டாங்க. அதுக்கு பின்னால அந்த மஜ்மால இருக்கக்கூடிய அபு கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, யார சொல்லலாம், இந்த மனிதர்ட கடனை வந்து நான் பொறுப்பெடுக்கிறேன், அதுக்கு நான் பொறுப்பு. இதுக்கு பின்னால் பொறுப்பெடுக்கிறாங்க. அதுக்கு பின்னால் என்னன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்கிறாங்க. தொழுவிச்சு அடக்கம் செஞ்செல்லாம் முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிச்சு முடிஞ்ச போறவே நபி அவங்க சும்மரிக்கல்ல, கடன் எவ்வளவு பயங்கரமான பாவம் என்றத உணர்த்தி கொண்டே இருந்தாங்க. அபு கத்தாதா ரலியல்லாஹு தஆலா வாராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிற, அபு கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அவட கடனை நீங்க பொறுப்படுத்தீங்களே வாப்பா, நீங்க கொடுத்துட்டீங்களா? யார சூழல்லா, எனக்கு ஒரு நாள் டைம் தாங்க யார சூழல்லா. இப்ப 2வது நாளும் அபு கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்கிறாங்க. 2வது நாள் சொல்றாங்க. 3வது நாள் தொடர்ந்து 3 நாள் கழிஞ்சு கடனை கொடுக்கல. 4வது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வாராங்க. அபு கத்தாதா ரலியல்லாஹு தஆலா, யார சூழல்லா, நான் பொறுப்பெடுத்த கடனை நான் கொடுக்கட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. நபியோ என்ன தெரியுமா சொன்னாங்க, இப்பதான் இந்த மனசுக்கு திருப்தியா இருக்கு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அபு கத்தாதா, நீங்க எப்ப அந்த மனிதரை கடனை பொறுப்பெடுத்தீங்களோ அதுல இருந்து அந்த மனிதரை வந்து கபூர் வந்து நெருங்கி கொண்டிருந்துச்சு. எப்ப நீங்க கபூர அந்த கடனை நீங்க கொடுத்தீங்களோ அந்த கபூர் விசாலமா இருக்கு. அதுக்குதான் என் மனசுக்கு நான் திருப்தி ஆயிக்குன்னு சொல்லி சொன்னேன். சுபஹானல்லாஹ். இது யாருடைய நிலைமை? ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்த நல்லடியார்கள்ட நிலைமை. அதுதான் ஹதீஸ்ல வந்திருக்கு, ஒரு மனிதர் போர் செய்ய போறார் இஸ்லாத்துக்காக வேண்டி. 1 முறை 2 முறை 3 முறை இஸ்லாத்துக்காக வெட்டப்பட்டு திரும்ப உயிர் கொடுக்கப்பட்டு திரும்ப வெட்டப்பட்டு உயிர் கொடுக்கப்பட்டு எவ்வளவு பெரிய அந்தஸ்து, ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்து. அப்படியா இருந்தாலும் அல்ல, ஷஹீதுடைய எல்லா பாவத்தையும் அல்ல மன்னிப்பான் கடனை தவிரன்னு சொல்லி நபியும் ஹதீஸ்ல செஞ்சிருக்கிறான். அவ்வளவு பயங்கரமான பாவம். அதனால கண்டிப்பான சோதரர்கள் எங்களோட வாழ்க்கையில நிறைய பேர் வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த தவறு இருக்கத்தான் செய்து, அதனால கண்ணியமான சோதரர்களை பெரியார்களே, தேவையானதுக்கு நாங்க கடன் எடுப்போம். தகுதியை அதாவது வருமானம் எவ்வளவு அதுக்கேற்ற மாதிரி கடன் எடுப்போம். மேலான சோதரர்கள் பெரியார்கள், லக்ஷரி வாழ்க்கைக்காக வேண்டி கல்யாணத்தை ஆடம்பரமா எடுக்கணும், பர்த்டே பார்ட்டி எடுக்கிறதுக்கு சும்மா தேவையில்லாத சாப்பாடுக்கும் தேவையில்லாத வீண் விளையாட்டுக்கும் தான் நிறைய பேர் கடன் எடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. முதலாவது இஸ்லாம் சொல்லுது கடன் எடுக்கிறது ஹலால் தான். ஆனால் ஆடம்பர வாழ்க்கைக்காக கடன் எடுக்கிறதும் ஹராம், கடன் கொடுக்கிறதும் ஹராம். இது எத்தனை பேருக்கு தெரியும்? எங்கட மண்டையில ஓடுறதே ஹராம் ஹராம் ஹலால பேருந்து சொன்னா லஞ்சம் கொடுக்கிறதும் அடுத்தவங்களுக்கு கொள்ள, இதுதான் எங்கட மண்டையில ஓடுது. இதை நாங்க பெருச கணக்கெடுக்கிறல்ல, அவ்வளவு பயங்கரமான பாவம். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த பொதுவா பிரசங்கத்தோட எங்கட வாழ்க்கையில பேசக்கூடிய இணையம் சேர்த்து சொல்றேன், இந்த தவறு நடந்தேன்னு சொன்னா தௌபா செஞ்சு கொள்வோம். நாங்க நீயத்தை வச்சுக் கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் நான் மௌத்தா போகக்கூடிய நேரத்துல யாருக்கும் ஒரு 10 வருஷம் கடன் உள்ள நிலைமையில நான் மௌத்தா போகிறாள். நான் மௌத்தா போனதன் பின்னால் என் பிள்ளைகள் எனக்காக வேண்டி துவா செய்யும். ஒரு பிள்ளையாவது வாயத்தொடர்ந்து கொடுக்க சொல்லக்கூடாது, வாப்பா மௌத்தா போனாரு எங்களைய கடன்காரன ஆக்கிட்டு தான் மௌத்தா போனாரு, தலையில சுமைய அதாவது கடனுடைய சுமைய தலையில அடிச்சுட்டு மௌத்தா போனான்னு சொல்லி எங்க பிள்ளைகளோட வாயிலிருந்து வரக்கூடாது. இது பதுவாவாக பேசும். நாங்க மௌத்தா போன எங்க புள்ள துவாவா அனுப்பணுமா? நாங்க கடன் இல்லாம மௌத்தா போவோம். கண்ணியமான சகோதரர்களே, இது முதலாவது விஷயம். கண்ணியமான சகோதரர்களே, 2வது ஒரு விஷயம் தான் கண்ணியமான சகோதரர்களே, வட்டியோட தொடர்பாவது. வட்டி எடுக்கிறது, கொடுக்கிறது, வட்டிக்கு சைன் பண்றது. முதலாவது விலகிக் கொள்ளணும். பலர்கள் பல கருத்துக்களை செல்லேன். இந்த காலத்துல வட்டி எடுக்காம வைக்கணுமா, வட்டி கொடுக்காம வைக்கணுமா, உலமாக்கள் அதை பத்தி என்னத்தை தெரியும்? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கொண்டு பஜார்ல இருந்து வியாபாரம் பண்ணிருக்கா நாங்க பேசுவோம். சும்மா பள்ளியோட மதரசாவில் இருந்து கொண்டு பேசல. கண்ணியமானவர்களே, ஒரு மனுஷன் ஈமானி உணர்வு உள்ளவன், தக்குவா உள்ளவன் என்ன தெரியுமா செய்வான்? கண்ணியமான சகோதரர்களை தெரியார்களே, பசியோட இருந்து மௌத்தா போனாலும் பரவாயில்ல, என் மனைவி மக்களுக்கு சாப்பாடு கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் வட்டியில கைய வைக்க மாட்டேன். உறுதியா ஒரு மனுஷன் எதுக்கிறது தானே, இதுதான் தக்குவால ஆக உயர்ந்த தக்குவா. இதுதான் உயர்ந்த தக்குவா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல வட்டியுடைய ஆயத் இறங்குறதுக்கு முன்னால, வட்டி ஹராமாக்கப்படுறதுக்கு முன்னால அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ஆகப்பெரிய வட்டி ஆவான். வட்டி கொடுக்கிறது, எடுக்கிறது, பேர் போன ஒருத்தர். சுப்ஹானல்லாஹ், குர்ஆனுடைய ஆயத்
பல குர்ஆனுடைய ஆயத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வதரு மா பகிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன், நீங்க மூமின்களா இருந்தேன்னு சொன்னா எதுக்க வட்டிய நீங்க வட்டி எடுக்க வேணும். ஆயத் இறங்குது. சுப்ஹானல்லாஹ். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ஈமான் எப்படியாப்பட்ட ஸ்ட்ராங் சொன்னால் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத் வட்டியுடைய பல ஆயத்துக்கு எல்லாம் என்ன விளங்கப்படுத்தினான். நீங்க அதாவது ஒரு வியாபாரம் பண்ணக்கூடிய நேரத்துல நாங்க ஹலாலான முறையில தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்போம், வியாபாரத்துல போட்டிருப்போம். இப்ப அதுல இருந்து வரக்கூடிய வட்டி சல்லி, அந்த வட்டி சல்லியை தான் அல்லாஹ் எடுக்க வேணாம். உங்களோட கேபிட்டல் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினீங்களே உங்களோட முதல் அதே எடுக்க சொன்னா. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட ஈமான் எப்படி தெரியுமா இருந்துச்சு. அல்லாஹ் தஆலா வட்டி ஹராம்னு சொல்லி இறக்கிட்டானா இதுக்கு அங்கல நான் போட்ட முதலும் வானம் அல்லாஹ் ஹராமாக்கிய வட்டியும் வானான்னு சொல்லி எல்லாத்தையுமே விட்டுட்டு கண்ணியமான சொல்ற வட்டிக்கு தௌபா செய்யறாங்க. அல்லாஹ் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு இந்த ஒரு நல்ல செயலின் காரணத்தால அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஒரு சாலிஹான புள்ளை அல்லாஹ் தஆலா கொடுத்தாங்க. அந்த சாலிஹான புள்ளை தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. எல்லாருக்கும் தெரியும். குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடியதிலே ஆக பெஸ்டான ஒருத்தர் தான் கண்ணியமான சோதரர்களே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு சூரா இறங்குது. அவங்களை விட பெரிய பெரிய சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு இந்த கேள்வி கேட்கிறாங்க, இந்த குர்ஆனுடைய வசனம் வந்து என்னத்துக்கு இறங்கிச்சுன்னு சொல்லி. எல்லாரும் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? மாற்றமான பதில்களை தான் கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தர் அவங்களுக்கு பற்ற கருத்தை சொன்னாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அந்த மஜ்லிஸ்ல சின்ன புள்ள அவங்கள்ட்ட கேள்வியை கேட்கிறாங்க. சிலர்கள் உள்ளத்துல வந்துச்சு பெரிய பெரிய ஆட்கள் எடுக்கத்தக்க இந்த சின்ன பிள்ளைகிட்ட போயிட்டு விளக்கம் கேட்கிறாரு குர்ஆன் பாப்பமே சொல்றாருன்னு சொல்லி. நபியும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க மௌத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்குறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்துல மௌத்தாக்க போறாங்க, வஃபாத்தாக போறாங்க. இதை உணர்த்துறதுக்கு தான் இந்த குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் இறக்கினான்னு சொல்லி விளக்கம் சொல்றாங்க. உடனே சொன்னா இதுதான் சரியான பதில். அல்ல அப்படியாப்பட்ட விளக்கசாலியாக ஒரு சாலியான பிள்ளையா மாறதை காரணம் என்ன தெரியுமா? வாப்பா கிட்ட ஹராம் ஹலால் பேணக்கூடிய தன்மை இருந்துச்சு. கண்ணியமானவர்கள், இந்த எல்லாருக்கும் ஆசை ஏத புள்ள ஒரு சாலியான பிள்ளையா மாறணும், சமுதாயத்துல ஒரு நல்ல இடத்துல இருக்கணும், சமுதாயத்துக்கு சேவை செய்யக்கூடிய இருக்கணும், எனக்கு ஒரு நல்ல பிள்ளையா இருக்கணும், ஏத மௌத்துக்கு பின்னால் இந்த புள்ள துவா செய்யணும்னு சொல்லி எல்லாருக்கும் ஆசை. ஆனால் கண்ணியமான சோதர்களே, ஆனா எங்களோட வாழ்க்கையில பார்த்தேன்னு சொன்னா வட்டியோட தொடர்பாயிருக்கிறோம், ஹராம் ஹலால பேணுதல் இல்ல. மேலான சோதர்களே பெரியார்களே, நாங்க ஹராம் ஹலால பேணாம எங்களோட வாழ்க்கையில வட்டி என்னும் பாவத்தை உடாத வரை எங்களோட புள்ளைய கொண்டு போயிட்டு மதீனா முனவரால மக்கத்துள் முக்கரமால சுதேசிக்கிட்ட ஓட வச்சாலும் அல்லாஹ் சாலியான புள்ளைய உருவாக்க மாட்டான். இதுதான் ஹதீஸுடைய கருத்து. சாலியான புள்ள தேவையா, துவா செய்யக்கூடிய புள்ள தேவையா? என்ன கஷ்டம் வந்தாலும், கஷ்டமான ஒரு கஷ்டம், இந்த வியாபாரத்தை விட்டேன்னு சொன்னா, இந்த வட்டியை விட்டேன்னு சொன்னா எனக்கு உலகத்துல வாரேடா, அப்படியாப்பட்ட ஒரு கஷ்டம் வந்தாலும் வட்டியை விட்டுட்டு நாங்க வெளியே வாரோம். அல்லாஹ் உலகத்துல அவரை செல்வா பணக்காரனாக வாழ வச்சாட்டியும் அல்லாஹ் சாலியான பிள்ளையை கொடுப்பான். இதுல சந்தேகம் இல்லை. எங்களோட மௌத்துக்கு பின்னால எங்களோட பிள்ளைகள் துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாறும். மதரசால கொண்டு போய் ஓத வச்சாலும் அந்த பிள்ளைக்கு சாலியான குணங்கள் ஏற்படாது. பாருங்க, சில பேர் ஓதி வெளியாகுவாங்க, ஓதி ஆணி மாறி ஆபினா வெளியாகுவாங்க, ஆனா அவர்கிட்ட நல்ல குணம் இருக்காது, அவரை மக்கள் வெறுப்பாங்க, அவர்கிட்ட சில சில பாவமான செயல்கள் இருக்கும். இது என்ன தெரியுமா? புள்ள செஞ்ச தவறு ஒன்று இல்ல, பாப்பா ஹராமான முறையில சம்பாதிச்சு வட்டி கல்வியை எடுத்து அந்த புள்ளைய ஓத வச்சிருக்கிறாரு. அது ரத்தத்துல பேர் மிக்ஸாவிருக்கு. அதனால அந்த உள்ளத்துல இருந்து சாலியான குணங்கள் வெளியாவது இல்லை. மக்கள் எல்லாரும் ஒதுக்குறாங்க அவனை. இதுதான் அடிப்படை காரணம். அதனால வட்டியை விடுறவருக்கு முதலாவது புரியக்கூடிய கிஃப்ட் என்ன தெரியுமா? சாலியான புள்ள. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் அவன் எல்லா விடயங்களும் துண்டிக்கப்பட்டு விடும். ஆனால் மூணே விடயங்களை தவிர அதுல தான் வலதி சாலிஹின் யதூலா, துஆ செய்யக்கூடிய சாலிஹான புள்ள. நான் மௌத்தா போனதன் பின்னால ஏத புள்ள என்ன செய்யணும்னு சொன்னா துஆ செய்யும். ஏத புள்ள தான் ஜனாசாவை தொழுவிக்கணும். வேளாணவர்களே, ஒரு ஆள் ஒரு முக்கியமான ஊர்ல பெரிய நல்ல மதிக்கப்படக்கூடிய ஒருத்தர், அவரு ஜனாசாவை தொழுவிக்கிறதுக்கும் இந்த புள்ள ஜனாசா தொழுகிறது மிக்க வித்தியாசம். நபியோ என்ன சொன்னாங்க, ஒரு வாப்பட ஜனாசாவை முன்னுக்கு வச்சு ஒரு புள்ள அல்லாஹ் சொல்லி தக்பீர் சொல்லுது.
நபி அவங்க சொன்னாங்க, ஒன்னாவது அல்லாஹு அக்பருக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்குதான். அல்லாஹ் கேட்கிறான், அரிசி என்னத்துக்கு நடுங்குறா என்று சொல்லி. அந்த நேரத்துல அந்த அரிசி சொல்லுது, யா அல்லாஹ், ஒரு வாப்பக்காகவே நீ புள்ள என்ன செய்து பாவம் பண்ணி புட்டெடுது தக்பீர் சொல்லிக்கு அந்த வாப்பட பாவத்தை மன்னிக்கும் வரையில நான் ஆடிக்கொண்டுதான் இருப்பேன். அல்லாஹ் சொல்றான், உட்கூட்டி மௌனமாயிரி, அந்த வாப்பட எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டேன். இதுதான் சாலியான புள்ள. இப்படியாப்பட்ட புள்ள தேவையா? வட்டியை விட்டு நாங்க ஒவ்வொருத்தரும் வெளியே வரும். இரண்டாவது விஷயம் கண்டிப்பான சுருக்கமான ஒரு சொல், கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டுக்கு காமனம் பர்ச்சேசிங் பண்றது அதிகமானவங்க செய்யறாங்க. எதை வச்சு செய்யறாங்கன்னு சொல்லி தெரியாது. கண்ணியமான சோதரர்கள், தெளிவாக சொல்லப்பட்ட விடயம் என்ன தெரியுமா? தெளிவான சட்டம். நபி அவங்க சொன்னாங்க, புகாரில வரக்கூடிய ரிவாயத், லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகில ரிபா வ மூகிலஹு வ காதிபஹு வ ஜாஹிலஹி வ காலஹும் ஸவாஉன். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறியக்கூடிய ரிவாயத். நபி அவங்க சொன்னாங்க, வட்டி சாப்பிடுறவன், சாப்பிட கொடுக்கக்கூடியவன், வட்டிக்கு சைன் வைக்கிறவன், அதுக்கு ஷாஹிதா இருக்கக்கூடியவன், அனைவர்களுக்கும் எங்கட பாஷையில செல்றேன்னு சொன்னா அவன் நாசமா போன்னு சொல்லி பொதுவா செஞ்சான். புகாரி ஹதீஸ். அப்ப கிரெடிட் கார்டு யார் யார் சேப்ப இருக்குதோ, யார் யார் சாமனம் பர்ச்சேசிங் பண்றாங்களோ, நபீட பதுவாவோட அவங்க வாழ்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். இத சில பேர் சொல்லுவாங்க, நாங்க கிரெடிட் கார்டு எடுக்கக்கூடிய நேரத்துல அதாவது எடுத்தாலும் டைமில் கட்டுவோமே. மேலான நீங்க டைமில் கட்டுற சப்ஜெக்ட் இல்ல. பேங்கால கிரெடிட் கார்டு தரக்கூடிய நேரத்துல அக்ரிமெண்ட் சைன் எப்படி தெரியுமா பண்ணணும்? நான் நேரத்துக்கு கட்டுவேன், அப்படி நேரத்துக்கு கட்டாத பட்சத்துல நான் வட்டி தருவேன்னு சொல்லிட்டு நாங்க சைன் வைக்கணும். அப்படி சொன்னாங்க, சைன் வைக்கணும் நாசமா போட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா? ஈக்கிறத கொண்டு போதுமாக்கி கொள்ளேனும். மேலான சோதரர்கள், எவ்வளவு பேர் ஒரு பயங்கரமான ஒரு பாவம். கிரெடிட் கார்டு இந்த ஒரு முறையில ஹராம் ஆகுது. ரெண்டாவது ஒரு முறை என்ன? கிரெடிட் கார்டு ஹராம் ஆகுது. நாங்க ஒரு 2 லட்சத்துக்கு சாமனத்தை வாங்கினோம். சாமனத்தை வாங்கியதன் பின்னால அவன் எங்களுக்கு ஒரு 45 நாள் 50 நாள் டைம் தருவான். அது வரைக்கும் எங்களுக்கு என்ன செய்யணும்? அந்த சாமனத்தை யூஸ் பண்ண அதுக்கு பின்னால்தான் தள்ளிய கட்டணும். ரூல்ஸ் என்ன தெரியுமா? 10 நாளைக்கு பின்னால பேங்கால் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நாங்க எடுக்கக்கூடிய அந்த பணத்தை செட்டில் பண்ணுவாங்க. இப்ப நாங்க இங்க என்ன செய்யணும்? அந்த பேங்க்கு தான் எங்கட தள்ளிய நாங்க பேங்க்ல இருக்கிறது முழுக்க வட்டி தள்ளிதான். அப்ப நாங்க என்ன செய்யறோம்? ஏற்கனவே பேங்கோட தொடர்பாக வானான்னு சொல்லப்பட்டிருக்கு. பேங்க்ல இருக்கிறதெல்லாம் வட்டி தள்ளி நாங்க இந்த வட்டியை வளர்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 2வது முறையை வச்சு உலமாக்கள் சொல்றாங்க, கிரெடிட் கார்டுல கையே வைக்கவானா, இது ஹராமாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, நாங்க சாமனத்தை எடுக்கிறோம். கிரெடிட் கார்டு நல்ல விலை போறோம். சாமனத்தை எடுக்க என்று சொன்னா கண்ணியமானவர்களே, நாங்க எவ்வளவுக்கு 2 லட்சம் 3 லட்சத்துக்கு கூடுதலா சாமனம் எடுக்கிறோமோ அந்த சாமனத்துக்குரிய ப்ராஃபிட் என்ன நடக்குது ஒரு இன்னொரு கணக்கு நாங்க இந்த சொப்பால் எடுக்கணும். அந்த சொப் பேங்க்குக்கு ஒரு இன்னொரு கணக்கு கொடுக்குறாங்க. அப்ப ஏத தள்ளி எடுத்து அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, அவன் இன்னும் மேலும் மேலும் இருக்கக்கூடிய வட்டியை வளர்த்து அதுல வர ப்ராஃபிட்டை தூக்கி வட்டி உள்ள பேங்க் தள்ளிய கொடுத்து கொண்டிருக்கிறான். சுத்தி வளர்ச்சி பார்த்த இங்க சுத்தி வளர்ச்சி வந்தாலும் இது வட்டியோட தான் போயிட்டு முற்றதுனால உலமாக்கள் சொல்றாங்க, கிரெடிட் கார்டுல கையை வச்சவன் இது ஹராம்னு சொல்லி. கண்ணியமானவர்களே, அது மட்டும் இல்ல, நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிப்பாங்க. அன்பான பெற்றோர்களே, நாங்க ஒரு 10 லட்சத்துக்கு ஒரு 5 லட்சத்துக்கு சாமனத்தை எடுத்துட்டோம். எங்களோட குடும்பத்துக்கும் தெரியாது. அல்ல ஹயாத்து மௌத்துன்னு சொல்லி ஒன்று இருக்கு. மேலான சோதரர்கள் ஒரு ஒருத்தர் என்ன செய்தாரு? 2 லட்சத்துக்கு சாமனத்தை கிரெடிட் கார்டுக்கு எடுத்துக்கொண்டு வரக்கூடிய வழியில ஆக்சிடென்ட் ஆகி அவர் மௌத்தா போயிட்டாரு. குடும்பத்தாருக்கு தெரியாது. இவர் யார் யார்த்த கடன் எடுத்தா பேங்க்ல ஒன்றுமே தெரியாது. இவர் எழுதி வச்சு குடும்பத்தாக்க சொல்ல இல்லை. நான் கொஞ்சம் ஒரு மனசாட்சியோட நான் கேட்டு பாக்குறேன். என்ன தெரியும், நாங்க மௌத்தா போனதன் பின்னால எங்களுக்கு 10 மகன்மார்கள் இருந்தா 10 மகன்மார்களும் எங்களோட கடன் அடக்கிற விஷயத்துல கரிசனம் காட்டுவாங்களா? அப்படி இல்லாட்டி வாப்பட மையத்தை அடக்கம் கூடிய விஷயத்துல, கப்பன் செய்யக்கூடிய விஷயத்துல, கட்டம் கொடுக்கக்கூடிய விஷயத்துல கரிசனம் காட்டுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாப்போம். அப்ப எடுத்த கடன் மகன்மார்களுக்கு தெரியாது. நான் என்ன செய்யறேன்? வட்டிக்கு எடுத்த கல்லியோட வட்டிக்கு எடுத்த சாமனத்தோட நான் கபூருக்கு போறேன். மையத்துக்கு வாராங்க. மையத்துக்கு வரக்கூடிய நேரத்துல என்ன செய்வாங்க? மையத்துக்கு கோப்பி கொடுப்பாங்க, சேத்தனி கொடுப்பாங்க. எதுல இருந்து போகுது? எதிர்த்த சாமனத்துல இருந்து போகுது. இப்ப இது எங்களுக்கு துவாவா வருமா? முதலாவது இது துவாவா வருமா? இந்த வட்டி ஹலால் ஹலால் சொல்லி நியாயம் பேசக்கூடியவன் நான் பேசுறேன். எவ்வளவு பெரிய அநியாயம் மேலான சோதர்களே.
கடன்காரங்க ஜனாதாவே நபி அவங்க சொல்லிக்கிறதுக்கு முன் வரலன்னு வட்டியோட நாங்க மௌத்தா போன எவ்வளவு பயங்கரமான ஒரு மௌத்து. அல்லாஹு அக்பர். கண்ணியமான சோதரர்கள் தெரிய சில புலைகள் வந்து பதுவா செய்யறாங்க. ஒரு இடத்துல ஒரு பவுண்டேஷன் உண்டால ஒரு ஜகாத் ஒரு வைத்து ஜகாத்ல போயிட்டு ஒரு 17 வயசு வாலிபர் அவர் என்ன செய்யறான்னு சொன்னா கடனை வாப்பட கடன் அடைக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஹக்கு கேட்கிறாரு. அவர் பேர் சொல்றாரு, நாங்க என்னோட வாப்பா மௌத்தா போறதோட சும்மா மௌத்தா போவல் ஹஸ்ரத், என் உம்மாவை விபச்சாரியாக என்னை கேவலமாக்கி நிலைமையில ஒரு முசீபத்தை சம்பாதிச்சு வச்சுட்டு என் வாப்பா கபூருக்கு போயிட்டாரு. இந்த வாப்பட கபூருக்கு நான் துவா அனுப்புறதா இல்லாட்டி பதுவா அனுப்புறதான்னு சொல்லி தெரியாது. தயவு செய்து இந்த கடன் அடைக்கிறதுக்கு என்னோட ஜகாத்துடைய வைத்து ஜகாத்துல எவ்வளவு தெரிவித்தாங்க. சுபஹானல்லாஹ். இவர் என்ன செஞ்சீங்களா தெரியுமா? இவர் உலகத்துல வாழ போக்கல பேங்கால லோன் எடுத்துக்கிறார், வட்டி எடுத்திருக்கிறார், வட்டிக்கு லோன் எடுத்திருக்கிறார். அந்த லோன் அடைக்கிறதுக்கு இன்னொருத்த ஒரு அந்நிய சகோதரத்தை போயிட்டு அவன் கையிட்ட வட்டி எடுத்து அந்த வட்டி தள்ளி எடுத்து பேங்குடைய வட்டி அடைச்சிருக்கிறார். இப்ப என்ன நடக்கும்? அந்த அந்நிய கடன் அடைக்கும். இன்னைக்கு ஒரு ரகசியமான நான் சமுதாயத்தோடு இருந்து கொண்டு பேசுறேன். நிறைய கேசஸோட நாங்க டீலிங் பண்ணிட்டு பேசுவோம். வேளாண்வர்களே, இன்னைக்கு சில பெண்கள் ஆண்கள் இல்லாத நேரத்துல இவ்வளவு லோன் தாரன் அவ்வளவு லோன் தாரன் சொல்லி சுத்தி கொண்டிருக்கிறார்கள். நிறைய பொம்புளர் மாப்பிள்ளைக்கு தெரியாம வட்டி தள்ளி எடுத்து லோன் எடுத்து நல்ல தெரியும் முஸ்லிம் பொம்புளர் வட்டி எடுத்தா லோன் எடுத்தா ஒரு நாள் 2 நாள் ஒரு மாசம் ஒரு 3 மாசமா டைமு கட்டுவாங்க. 4வது மாசம் டைமு கட்ட மாட்டாங்க, கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடும். இதை நிறைய பேர் சந்தர்ப்பமா பாதிச்சு சில பெண்கள் விபச்சாரத்துக்கு அல்லாஹ் பாதுகாக்க நிர்பந்திக்கப்படுறாங்க. விபச்சாரத்துக்கு நான் சொல்ற கணவனுக்கு தெரியாம ஊற்ற விபச்சாரம். இவர் ஷாப்ல கணவனுக்கு தெரிய என்ன நடக்குதுன்னு சொல்லி இவருக்கு வாய சொல்லி சொல்லிக் கொள்ளாத நிலைமை என்ன செய்ய? இப்படி ஒரு திட்டம் ஒன்று நாட்டில் நடந்து கொண்டிருக்கு. நிச்சயம் கவனம். பொம்புடைய ஆடம்பரத்தை பழக்கி இதுதான் நடக்கும். கஷ்டத்தையும் காத்தோனும், ஆட்டாலையும் பழக்கணும், கார்லையும் பழக்கணும், எல்லாத்தையும் பழக்கணும். இது ஆடம்பரத்தை பழக்கி 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 எங்களையும் கஷ்டம் வரக்கூடிய நேரத்தில் பொம்புல என்ன செய்யறாங்க? லோன் எடுக்கிறாங்க மாப்பிள்ளைக்கு தெரியாம. இப்படி நிறைய நடக்குது. கண்ணியமான சோதரர்களே, அந்த விஷயத்துல நிச்சயம் கவனமாக பேணுதலாக இருப்போம். இந்த வாலிபண்ட நிலைமை அப்படி இருந்துச்சு. கடைசி முடிச்சுக்கொண்டு கண்ணியமானவர்களே, கிரெடிட் கார்டு பாவிக்க கூடியவங்க வட்டியோட சம்பந்தப்பட்டு யார் யார் இருக்கிறாங்களோ அல்லாஹ் பாதுகாக்கணும். அது சேஃப்ல இருக்கிறது கிரெடிட் கார்டு இல்ல. நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹ்மதுடைய ரிவாயத், அதாவது ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திர்ஹமுர் ரிபா, ஒரு ரூபாய் வட்டி எடுக்கிறது. ஒரு ரூபாய் ஒரு மனிதர் வட்டி சலில சாப்பிடுறாரு, ஒரு திரகத்தால சாப்பிடுறாரு, சாப்பிட கொடுக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய பாவம் சொன்னால் ஒரு பெண்ணோட 36 முறை விபச்சாரம் செய்யறது கடினமான பாவம் தான் ஒரு ரூபாய் வட்டி எடுக்கிறேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை ஒரு பயங்கரமான ஹதீஸ் தான். என்ன தெரியுமா? நாங்கள் எல்லாரும் உலகத்துல யாரை நேசிக்கிறோம்? என்ற பெற்ற தாயை நேசிக்கிறோம். எவ்வளவு பெரிய கெட்டவனா இருந்தாலும் தன் தாயோட விபச்சாரம் செய்யறதுக்கு அவனுக்கு மனசு வராது. அவன் மனசு வந்துச்சு சொன்னால் அவன் மனுஷனும் இல்ல. கண்ணியமான சோதரர்களை பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வட்டி இருக்குதானே வட்டி, அதுக்கு 73 பாபன் 73 வாய்கள் இருக்கு. அதுல ஆக குறைஞ்சது தான் உம்மாவும் அந்த தாயோட விபச்சாரம் செய்யறதுக்கு சமம். ஒரு ரூபாய் வட்டி எடுக்கிறது பெற்ற தாயோட விபச்சாரம் செய்ய. பேங்க் கார்டு அத கிரெடிட் கார்டில் சாமனம் எடுக்கக்கூடியவர்கள் நாங்க யோசிக்கணும். எங்க சேஃப்ல எடுக்க கார்டு விபச்சார கார்டு, விபச்சாரத்துக்கு லைசன்ஸ் கொடுத்த மாதிரி நான் சாமனத்தை வட்டி கார்டை கொடுத்து சாமனத்தை எடுக்கிறேன். எங்க உம்மோட விபச்சாரம் செஞ்சுட்டு தான் சாமனத்தை எடுக்கிறேன். அல்லாஹ் பாதுகாக்கும். பயங்கரமான இந்த ஹதீஸுடைய கருத்தை நான் கான்செப்ட் பண்ணினேன். அதனால கண்ணியமான சோதரர்களை தெரியாத இது தௌபா செஞ்சு கொள்வோம். இதுக்கு தௌபா அவ்வளவு பயங்கரமான பாவம். குர்ஆன்ல அல்லாஹ் யுத்தத்தில் கூப்பிடக்கூடிய ஒரு பாவம். ஒரு பாவத்துக்கும் அல்லாஹ் தஆலா யுத்தத்தில் கூப்பிடல. ஆனா இந்த பாவத்துக்கு அல்லாஹ் தஆலா யுத்தத்தில் கூப்பிடுறான். கண்ணியமான சகோதரர்களே, மூணாவது ஒரு விஷயம் தான். 3 விஷயம் சொன்னேன், 2 விஷயம் சொல்லிட்டேன். மூணாவது ஒரு விஷயம் தான் அதே ஹதீஸ சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. வட்டியிலே ஆக உயர்ந்த வட்டி என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் மானத்தோட விளையாடு. ஒரு மனுஷன் மானத்தோட விளையாடு. அல்லாஹ் பாதுகாக்கும். ஒரு மனுஷன் மானத்தை பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றது இருக்குதானே. கண்ணியமானவர்களே, நாங்க வட்டியை பத்தி நிறைய ஆய்வு பண்ணேனும். அது ஹராம் இது ஹலால் சொல்லி நான் பத்துவா கொடுக்கக்கூடியவனா இருக்கேனும். ஆனால் எவ்வளவு பெரிய பத்துவா கொடுக்கக்கூடிய முக்தியா இருந்தாலும் மேலான சொல்றோம், ஒத்தட மானத்தோட விளையாடினால் அல்லாஹ் பாதுகாக்கணும். இது வட்டியில நீங்க பயங்கரமான வட்டி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அதான் இந்த 3 பாவத்துக்கு கொத்துபா புத்தகத்தோட நாங்க ஒவ்வொருத்தரும் தௌபா செஞ்சு ஒரு சிறந்த அடியானாக நாங்க ஒவ்வொருத்தரும் மாறுவோம், தக்குவா உள்ள மனுஷனாக மாறுவோம். அல்லாஹ் கிடைக்கிறத கொண்டு போதுமாயிக்கொள்வோம். அல்லாஹ் யாரு சாலியான அமல்கள் செய்யறாங்களோ அவங்களுக்கு நாங்க மனமான வாழ்க்கையை கொடுப்போம் சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரும் சேர்த்து வருவானா. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை அனைத்து மன்னிச்சியா அல்லாஹ், எங்கள் அனைத்து குற்றம் குறைகளை மன்னிச்சியா அல்லாஹ், அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் செய்த பூரா பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ், எங்களோட பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ், இந்த ஊர்வாசிகள பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ், மாநிலவாசிகள பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ், நிர்வாகத்தை பொருத்திக் கொள்வாயா அல்லாஹ், ஒவ்வொரு வீடுகளில் சாலிகான பிள்ளைகள் உருவாக்கிறியா அல்லாஹ், நீ இருக்கக்கூடிய வட்டி எனும் பெரும் பாவத்திலிருந்து யாழ்கள் அனைவர்களை பாதுகாக்கிறியா அல்லாஹ், எங்களை புள்ள குட்டிகளை பாதுகாக்கிறியா அல்லாஹ், சாலிகான பிள்ளைகள் உருவாக்கிறியா அல்லாஹ், ஹராம்களாலே பேணக்கூடியவர்கள் ஆக்கிறியா அல்லாஹ், யார் அடுத்த வந்த மானத்தோட விளையாடக்கூடியதாக எங்களை ஆசிராதையா அல்லாஹ், யார் யாராவது மானத்தோட விளையாடி இருந்தா யாரை பத்தி குறை பேசியிருந்தா சொன்னையா அல்லாஹ், இந்த புத்துவா புத்தகத்தோட நாங்க ஒவ்வொருத்தரும் தௌபா செய்யறோம்.